இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியாவில் லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இவங்க 2006ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியா இவங்க இருக்காங்க. என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா எம்எஸ்எம்இ லோன்ஸ், அஃபோர்டபுள் ஹவுசிங் லோன், டேர்ம் லோன், லோன் அகெயின்ஸ்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட், டூ வீலர் லோன், அது போக இண்டிவிஜுவல் லோன், மைக்ரோ பிஸ்னஸ் லோன், அக்ரிகல்ச்சர் லோன், இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேங்க் இவங்க சர்வீசஸை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. இண்டிவிஜுவல் லோன் ஃபார் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ரிப்பேர், இண்டிவிஜுவல் லோன் ஃபார் ஸ்கூல் ஃபீஸ், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் லோன் ஃபார் பர்சனல் லோன், இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 4th லார்ஜஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்காங்க. ஆன்லைன் வீடியோ கேஒய்சி மூலமாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரியும் இவங்க வச்சுருக்காங்க. ஓவரால் இந்த பேங்கோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ப்ரெசன்ஸ் இந்தியாவில் 22 ஸ்டேட்ஸில் இருக்குது. 771 பேங்கிங் அவுட்லெட்ஸும் இருக்குது. 48,70,000 ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இவங்ககிட்ட இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்களோட ரெவென்யூ இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் பார்க்கும்போது 2022 விட 2023ல் நல்லா க்ரோத் ஆகியிருக்கு. செப்டம்பர் 2023 படி 213 கோடி ப்ராஃபிட்டில் இருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 14.4%. நெக்ஸ்ட்டு பியர்ஸ் கம்பேரிஷன் பார்க்கலாம். ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்களோட பியர்ஸா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட், சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கிரெடிட் ஆக்சஸ், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, பந்தன் பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸ் பேங்க் அண்ட் உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இயர்னிங் பர் ஷேரில் லீடிங் பொசிஷனில் இருக்கிறது இப்போ ஐபிஓவாக வந்திருக்கிற ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். என்ன ரீசனுக்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 462 கோடி. இந்த ஐபிஓலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் பாரோவிங் செட்டில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது போக பேங்க்கோட ஃபியூச்சர் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறதாவும் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் February 7 அண்ட் க்ளோஸ் ஆகிற டேட் February 9. ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 10 rupees பர் ஷேர். ப்ரைஸ் பார்த்தோன்னா 393 to 414 பர் ஷேர். லாட் சைஸில் 36 ஷேர்ஸாக கொடுத்துருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்க்கும்போது 570 crore. ஃப்ரெஷ் இஷ்யூவாக 462 crore. ஆஃபர் ஃபார் சேலாக 108 crore இதில் இருக்குது. லிஸ்டிங் அட் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த பேங்க்கோட ஐபிஓ டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் February 12. ரீஃபண்ட் February 13 கொடுத்துருக்காங்க. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற டேட் February 13. லிஸ்ட் ஆகிற டேட் பார்த்தோன்னா February 14. இந்த ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மினிமமாக 14,904 ரூபாய் தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ ப்ரைஸ் 414. February 6 அன்னைக்கு 19.32% எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸாக இருக்குது. 494ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்குது. லிஸ்டிங் கைனுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஐபிஓவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இதில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் அவங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.